ஒரு பள்ளி ஆசிரியை தன் மாணவர்களிடம், "கடவுளிடம் நீ என்ன கேப்ப?"ன்னு ஒரு கட்டுரை எழுத சொன்னாங்க. அந்த இரவு அவங்க எல்லாரோட கட்டுரையையும் பார்க்கிறப்போ, ஒரு கட்டுரை படிச்சதும் ஆசிரியையோட கண்கள் கலங்கிடுச்சு. அவரோட கணவர் அருகில் வந்து என்னாச்சுன்னு கேட்டார். அவங்க அந்த கட்டுரைய கொடுத்து, "இதுல எழுதியிருக்கு. நீயே படிச்சு பார்"ன்னு சொன்னாங்க. கணவர் படிக்க ஆரம்பிச்சார். "கடவுளே! என்ன ஒரு டிவியாக ஆக்கிடு. என் குடும்பத்துக்குள்ள நான் முக்கியமானவனா இருக்கணும். எங்க அப்பா எவ்வளவு வேலை சத்தம் இருந்தாலும், டிவிய பார்ப்பது போல என்கிட்ட கூட சிறிது நேரம் செலவிடணும். எங்க அம்மா கஷ்டமா இருந்தா, டிவிய பார்த்து மாறிக்கிறதுக்கு பதிலா என்கிட்ட பேசணும். எங்க அண்ணன், தங்கை டிவிய பார்க்கத்தான் சண்டை போட்டுக்கிறாங்க. ஆனா, ஒரு கணம் கூட என்ன பார்க்க தயார் இல்ல. என் வீட்ல எல்லாரும் என்கிட்ட பேசணும். நான் எப்போதுமே தனியா தான் இருக்கேன்." இத படிச்ச கணவர் அதிர்ச்சியடைந்து, "பாவம்! என்ன மாரியான அப்பா, அம்மா அவங்க?"ன்னு கேட்டார். அந்த ஆசிரியை கண்களில நீர் ததும்ப, "இது நம்ம மகன் எழுதியதுன்னு" அழுதுகிட்டே சொன்னாங்க. "இந்த கதைய படிச்சதும் உங்களுக்கு என்ன தோணுச்சு? நம்ம வாழ்க்கையில நம்மளோட பிள்ளைகளுக்கு உண்மையிலேயே நேரம் தர்றோமா? கமெண்ட்ல நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க."